Hi viewers, welcome to Pebbles. நம்ம இன்னையோட ரெசிபி என்னன்னா இது ஒரு பெங்காலி டிஷ் ஹரா பரா கபாப் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். உருளைக்கிழங்கு, வேக வச்ச உருளைக்கிழங்கு 4 உருளைக்கிழங்கு எடுத்துர்க்கேன். இது வந்து வேக வச்ச பட்டாணி, பச்சை பட்டாணி 1 கப் அளவுக்கு எடுத்துர்க்கேன். பீன்ஸ் 1 கப் கட் பண்ணது, கீரை எந்த கீரை வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது கொத்தமல்லி, புதினா, தேவையான அளவுக்கு உப்பு, எலுமிச்சை சாறு, அப்புறம் சர்க்கரை. இது வந்து ப்ரெட்டு வந்து ஸ்லைஸ் எடுத்து 4 ஸ்லைஸ் எடுத்து நான் வந்து தூள் பண்ணி வச்சுருக்கேன், மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு. அடுத்தது வெந்தயம், கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 4 துண்டு பட்டை, 8 பல்லளவு பூண்டு, 2 துண்டு இஞ்சி, 4 கிராம்பு, ஒரு 7-8 மிளகு, 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா. இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதை அரைச்சி எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்து நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா கையால் நல்லா மசிச்சுக்கோங்க. கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா மசிச்சுக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அது கூடவே வேக வச்சு வச்சுருக்க பட்டாணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா மசிச்சு விட்டு பிசைஞ்சுக்கோங்க. உருளைக்கிழங்கோட நல்லா பட்டாணிலாம் நல்லா மசிச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரை, பீன்ஸ், கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, புதினா அந்த மசாலா வந்து இதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது லாஸ்ட்டாக நம்ம ப்ரெட்டு தூள் வந்து இதில் சேர்க்குறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் 4 துண்டு ப்ரெட்டு ஸ்லைஸ் தான் நல்லா அரைச்சி எடுத்தது. இது வந்து இந்த மிக்சரோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சு கெட்டியாக அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துடலாம். கையில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நல்லா உருண்டை மாதிரி பண்ணிவிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிடுக்கோங்க. கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் வச்சுட்டு ஒன்று ஒன்றா உருண்டை பண்ணி போட்டுக்கோங்க. இது வந்து நமக்கு டக்குன்னு ஃப்ரை ஆகிடும். ஏன்னா நம்ம வேக வச்சு தான் எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அது மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனவுடனே அழகாக எடுத்துடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. நம்மளோட ஹரா பரா கபாப் பெங்காலி ஸ்டைல் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.